நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும். நம்ம திறமை காட்சிக்கு வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வண்டி நீங்க எடுத்துட்டு தான் போவீங்க. அந்த அளவுக்கு ஒரு 40 வண்டி இன்னைக்கு இருக்கு. மற்ற கார்ஸ் கூட நீங்க கம்பேர் பண்ணியே வரலாம். எந்த டீலரும் இதை சொல்ல மாட்டாங்க. நான் சேலஞ்ச் பண்ணியே கொடுப்பேன். I'm about to go off like a weapon. Fuel to the top, got a filled up engine. In my thoughts, obsession. I will not stop, no, I'm never second guessing. ஒரு லோ பட்ஜெட்ல சன்ரூஃபோட வேணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கான ஒரு லோ பட்ஜெட் கார் தான். Take all the pressure like I'm acing this test on. Tear it up like I'm Jason. I see the world like it's ready for the taking. I see this place like a game I'm playing. ரேட் அதிகம்னு நீங்க மட்டும் தான் சொல்றீங்க. No negotiations. It's my way. I was born impatient. And like a damn Freemason, I'll run this nation. 7 சீட்டர்ல மைலேஜ் சூப்பரா தரக்கூடிய ஒரு சைலோ, குட்டி சைலோனே சொல்லலாம். பிராண்ட் நியூ டயர், நாலுமே புது டயர். டாப் கேரியர்லாம் கொடுத்திருக்கு. இப்போ திறமை காசு பொறுத்த அளவுக்கு ஒரு ஆள் வந்தா ஒரு ஆளுக்கு ஏத்த மாதிரி நீங்க ரேட்டை ஏத்தி வித்துக்கிறீங்க. You can watch me work in my element. Anyone in the way is irrelevant. You wanna cross me, cool, not intelligent. Cause I don't forget shit like an elephant. Go ahead and tempt me. Put it on the line and you'll come up empty. If I got time, I'm deadly. Never caught off guard, no, I'm always ready. I got a hand real steady. Look me in the eye. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் ஜானனாவை பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம வந்து ஜெரேமியா கார்ஸ் தாங்க வந்திருக்கோம். இந்த டைம் பட்ஜெட்டில் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் இருக்குது. அதாவது எல்லாராலையும் கார் வாங்க முடியுமா அப்படிங்கிற கனவை எல்லாமே நிறைவேற்றினது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெரேமியா கார்ஸும் ஒரு பார்ட் வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு சின்ன பட்ஜெட்டில் கூட கார் வந்து கொடுக்க முடியும். ஒரு 4 பேர் 5 பேர் வண்டி உட்காந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான வண்டி கொடுக்க முடியும் அப்படின்னா நம்ம ஜெரேமியா கார்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காப்ல. லொகேஷன் பார்த்தீங்கன்னா அண்ணாவே சொல்லுவாங்க. லொகேஷன் சொல்லுங்க. நம்ம லொகேஷன் வந்து ஜானகிரா மில்லுக்கு ஆப்போசிட்ல ராஜபாளையம் டு மதுரை மெயின் ரோட்லயே இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு தேவையான எல்லா காருமே எடுத்துட்டு வந்துருப்பாங்க. ஆம்னிலாம் நிறைய பேர் நம்ம கஸ்டமர் கேட்டுட்டே இருந்தீங்க. நம்ம ஆம்னி இருக்கு. ஆம்னி மட்டும் இன்னைக்கு ஒரு 3 வண்டி எடுத்துட்டு வந்துருக்கோம். வண்டி இருக்குது. அது இல்லாம ஓட்டி போலருக்கு தேவையான மாருதி 800 ஸ்பார்க்கு அந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கோம். 7 சீட்டர், அதாவது அரசியல் தோரணைக்கு ஏற்ற மாதிரி அதையும் லோ பட்ஜெட்ல எடுத்துட்டு வந்திருக்கோம். ஃபேமிலி பர்பஸுக்கு ஒரு மஹேந்திரா குவான்டோ, ஃபியஸ்டா, வெரிட்டோ வண்டி இன்னைக்கு நீங்க நம்ம திறமையா கார்ஸ் இன்னைக்கு வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வண்டி நீங்க எடுத்துட்டு தான் போவீங்க. அந்த அளவுக்கு ஒரு 40 வண்டி இன்னைக்கு இருக்கு. உங்களுக்கு புது அப்டேட் மட்டும் இன்னைக்கு அப்டேட் பண்ணுவோம். வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி எங்க சேனல்ஸ், அதாவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வந்தா எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணிவிடுவோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் நம்மகிட்ட ஒரு 80% பேர் வராங்க. நம்ம கஸ்டமரோட நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு 80% பேர் வராங்க. எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ப்ரைஸ் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த டைமும் அதே மாதிரி முக்கியமாக நம்ம டீலர் ப்ரைஸ்க்கு கொடுக்குறத ஒரு டீலர் கொடுக்கறத விட நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தோம்னா நம்மளை வாழ்த்திட்டு போறாங்க. அந்த ஒரு நல்ல இடத்துக்காக தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பாருங்க. இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த மாசத்துல இருக்கக்கூடிய வரவுகள் எல்லாமே அந்த அப்டேட் வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஜெரேமியா கார்ஸ் அப்டேட்ல ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு இருக்க ஒரு சூப்பரான 5 சீட்டர் செடான் கார். இன்னைக்கு ஒரு டிக்கி ஸ்பேஸோட ஒரு 11 மாடல் ஸ்விஃப்ட் டிசைர்லாம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 3.5 லட்சம் ரூபா வேணும். ஆனா வெறும் 1,68,000 பட்ஜெட்ல ஒரு 11 மாடல் 2 ஓனர் கண்டிஷன்ல பாடி குவாலிட்டி கல்லு மாதிரி இருக்கும். வண்டி அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். ஒரு மகேந்திரா இந்தியன் பிராண்ட்ல ஒரு சூப்பரான இன்ஜின் இருக்கிற ஒரு வெரிட்டோ தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். 2011 2 ஓனர்ல வண்டியில இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு வண்டியோட பாடி லைன், இன்டீரியர், எக்ஸ்டீரியர், டயரு எல்லாமே சூப்பரா இருக்கும். வண்டியில எந்த ஸ்கிராட்சுமே இருக்காது. அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். உங்களுக்கு வீடியோல பார்த்தாலே தெரியும். இன்டீரியர் பாருங்க, நல்ல குவாலிட்டியான லெதர் சீட் கவர்ஸ் வந்துடும். ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்துருது. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், ஃபுல் ஆப்ஷன் வந்துடும். per லிட்டர் டீசலுக்கு 24-25 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு தரமான கார் தான். இப்போ இந்த அளவுக்கு மைலேஜ் உங்களுக்கு மாருதி பிராண்ட்ல கூட நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஒரு மகேந்திரா கம்பெனில ஒரு சூப்பரான இன்ஜின் குவாலிட்டி பக்காவா இருக்கும். இன்ஜின்ல ஒரு சின்ன ஆயில் ஸ்மோக் எதுவுமே அடிக்காது. அந்த அளவுக்கு ஒரு தரமான குவாலிட்டி தான். டயர் பாயிண்ட்டுமே சூப்பரா இருக்கும். இந்த காருக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸ்ல கோட் பண்ணியிருக்கிறது வெறும் 1,68,000 மட்டும். நீங்க நேரில் வாங்க, வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. இதுலயுமே ஒரு பெஸ்டான பிரைஸ் கண்டிப்பா வாங்கி தரேன். அடுத்ததா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு 7 சீட்டர்ல மைலேஜ் சூப்பரா தரக்கூடிய ஒரு சைலோ, குட்டி சைலோனே சொல்லலாம். மகேந்திரா குவான்டோ தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். 2013 மாடல் 2 ஓனர் கண்டிஷன்ல எடுத்துட்டு வந்திருக்கோம்.
வண்டியோட நம்பருமே ஃபேன்சி நம்பர். பாடி அவுட்லைன் பாருங்க சூப்பரான கண்டிஷன்ல இருக்கும். ஒரிஜினல் பெயின்லேயே இருக்கு. எந்த டோரு ஒரு கிளாஸ் கூட ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது இந்த வண்டியில. அவ்வளவு ஒரிஜினாலிட்டியான கண்டிஷன்ல இருக்கும். TN42 நம்பர் ஊட்டி நம்பர் தான். 2 ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு. வண்டியோட பாடி லைன், இன்ஜினு, டயர் பாயிண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். 4 பிராண்ட் நியூ டயர்ஸ் தான் 4மே. இது ஒரு D6 வேரியண்ட். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். பேக் சீட்டோட வியூஸ்லாம் பாருங்க. நல்ல பிராண்டடான லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ இந்த வண்டியோட லைவான நீங்க பெர்ஃபார்மன்ஸை கூட பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமா இருக்கும் இந்த வண்டியில பெர்ஃபார்மன்ஸ்லாம். ஏன்னா இதோட இன்ஜின் குவாலிட்டி உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே தான் இதெல்லாம் உங்களுக்கு லைவாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுறோம். மற்ற யாரும் இந்த அளவுக்குலாம் காட்ட மாட்டாங்க. இந்த காருக்கான பட்ஜெட் வந்து வெறும் 3,15,000 ரூபா மட்டும் தான் கேட்டிருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு தரமா இருக்கு. நீங்க எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம். எந்த ஒரு வேலையுமே பார்க்க வேண்டியதில்லை. வெறும் 3,15,000 ரூபா மட்டும் தான் இந்த காருக்கு கோட் பண்ணியிருக்கேன். நேரில் வாங்க, அதையுமே உடச்சு ஒரு சூப்பரான பிரைஸ் கண்டிப்பா வாங்கி தரேன். அடுத்ததா இப்ப நீங்க ஒரு லோ பட்ஜெட்ல சன்ரூஃபோட வேணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கான ஒரு லோ பட்ஜெட் கார் தான் ஸ்கோடா லாரா. இதெல்லாம் லோ பட்ஜெட் கார்லாம் சொல்ல முடியாது. இது ஒரு லக்ஸரி கார் தான். ஆனா நம்ம ஜெரேமியா கார்ஸ்ல இதெல்லாம் உங்களுக்கு லோ பட்ஜெட்டா எடுத்து அவ்வளவு தூரம் சீப் அண்ட் பெஸ்டா கொடுத்துட்டு இருக்கோம். 2008 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல FC இன்சூரன்ஸ் வேணாலும் எடுத்து கொடுத்துடலாம். வண்டியில 4 பிராண்ட் நியூ டயர்ஸ். இது ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். சன்ரூஃபோட பார்த்துருப்பீங்க. சன்ரூஃபோட இருக்கு. சன்ரூஃப் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. ஒரிஜினல் பெயின்லேயே இருக்கு. எந்த இடத்துலயும் ரீபெயிண்ட் ஆகாம ஒரிஜினல் பெயின்லேயே அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியா இருக்கு. வண்டியோட பாடி லைன், இன்ஜின், உள்ள இன்டீரியர், லெதர் சீட் கவர்ஸ், கம்பெனி ஆடியோ சிஸ்டம் எல்லாமே தரமான கண்டிஷன்ல இருக்கு. இந்த காருக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸ்ல கோட் பண்ணியிருக்கிறது வெறும் 1,68,000 ரூபா மட்டும்தான். இதுவுமே பிக்சட் பிரைஸ் கிடையாது. நீங்க 1,68,000 ரூபாய்க்குலாம் ஒரு ஸ்கோடால எடுக்க முடியாது. மாருதி ஆல்டோவோ வேகனாரோட தான் எடுக்க முடியும். ஸ்கோடாலையும் லாரான்றது ஒரு டாப் மாடல். லாராலையும் ஆட்டோமேட்டிக் சன்ரூஃபோட ஒரு டாப் மாடல் தான் கொடுக்குறேன். நேரில் வாங்க, இதையுமே ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி கண்டிப்பா வாங்கி தரேன். அடுத்ததா அரசியல் தோரணைக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாடா சஃபாரி தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுவுமே ஒரு லோ பட்ஜெட். நம்ம ஜெரேமியா கார்ஸ்ல நீங்க வந்து ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு லக்ஸரியா நீங்க போய் வரணும்னாலும் சரி, எல்லாருக்குமே நம்ம ஒரு கார் கொடுத்துட்டு தான் இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்து ஹை பட்ஜெட்ல எடுக்கிறவங்க தான் எடுப்பாங்க. ஆனா நம்ம இந்த காரையுமே லோ பட்ஜெட்ல எடுத்து நம்ம கஸ்டமர் எல்லாருமே எல்லா காரும் ஓட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 2007 மாடல் டாடா சஃபாரி தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஒரு VX டாப் எண்ட் வேரியண்ட். டாப் எண்ட்னா இதுல எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ABS வந்துடும், ஏர் பேக்ஸ் வந்துடும், அலாய் வீல்ஸ் வந்துடும். வண்டியில உள்ள சீட் கவர்ஸ் எல்லாமே பாருங்க. 4மே பிராண்ட் நியூ டயர்ஸ். வண்டியில 4 டயருமே ஃபுல்லான கண்டிஷன்ல இருக்கும். வண்டியோட சீட் கவர்ஸ் பாருங்க. லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் இருக்கு. ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு. லோ பட்ஜெட்ல கொடுக்குறாங்க, ஏசிலாம் ஒர்க்கிங்ல இருக்காது, எடுத்து நம்ம நிறைய வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டியது இல்லை. கஸ்டமர் எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டா பார்த்து தான் வச்சிருக்காங்க. ஏசி, ரூஃப் ஏசி, ஏர் பேக்ஸ் 4மே அலாய் வீல்ஸ் வந்துடும். 4 இல்ல 5மே அலாய் வீல்ஸ் வந்துடும். எக்ஸ்ட்ரா பம்பர் வந்துடும். ஒரு டைகார் இன்ஜின். வண்டி அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. கோல்டன் கலர்ல சரியான லுக்கோட இருக்கு. வெறும் 1,95,000 ரூபா மட்டும்தான். 1,95,000 ரூபாய்க்குலாம் சவாரிலாம் நீங்க எங்கேயுமே போய் பார்க்க முடியாது. அதுவும் FC 5 வருஷம் கரண்டா இருக்கு. இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்டா இருக்கு. எல்லாமே கரண்ட் பண்ணி எல்லாமே ஒர்க்கிங்ல ரன்னிங் கண்டிஷன்ல 1,95,000 ரூபா தான் குவாட் பண்ணியிருக்கோம். நீங்க நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்க. இன்னுமே ஒரு சூப்பரான பிரைஸ் கண்டிப்பா வாங்கி தரேன். 1 லட்ச ரூபாக்குள்ள எனக்கு ஒரு செடான் வேணும், செடான் கார் வேணும். அது மட்டும் இல்லாம ஏசி ஒர்க்கிங்ல வேணும். அதுலயும் எனக்கு ஒரு டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வாங்கி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரேமியா கார்ஸ் கண்ணை மூடிட்டு வாங்க. ஒரு சூப்பரான ஃபோர்டு ஃபியஸ்டா 2008 மாடல் FC 2028 வரை கரண்டா இருக்கு. ஒரு ZX வேரியண்ட். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லா ஆப்ஷனுமே வர ஒரு ZX வேரியண்ட். 4 டயருமே அப்போ ஒரு 80% தான் இருக்கும். வண்டியோட பாடியில் எல்லாமே அவுட்லைன் நீங்களே லைவா பாருங்க. ஒரு 2-3 இடத்துல சின்ன சின்ன டிங்கரிங் ஒர்க்ஸ் மட்டும் இருக்கு. அது நீங்க இப்போதைக்கு உடனே பார்க்கணுன்றது இல்லை, அந்த அளவுக்கு மேஜரா இல்லை. வண்டியோட இன்டீரியர் பாருங்க. ஏசி கூலிங் பக்காவா இருக்கும். டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் லேட்டஸ்ட் கார்ல போடுற மாதிரி ஒரு டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க. லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. 4மே ஒரு 80-90% இருக்கிற பிராண்ட் நியூ டயர்ஸ் தான் இருக்கு. இந்த பட்ஜெட்ல நீங்க எடுத்து எந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம். நீங்க ஸ்கிராப்புக்கு போட்டாலே இந்த வண்டி 60,000 ரூபாய்க்கு போயிடும். அது இல்லாம தனியா புக் இருக்கு. அந்த வண்டிக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸ்ல கோட் பண்ணியிருக்கிறது வெறும் 98,000 ரூபா மட்டும் தான். 98,000 ரூபாய்க்கு ஃபோர்டு ஃபியஸ்டாலாம் நீங்க எங்கேயுமே கேள்விப்பட முடியாது.
அதுவும் எஃப்சி 28 வரை கரண்டா இருக்கு. நம்ம அதையுமே குறைச்சி ஒரு சூப்பரான பிரைஸ் கண்டிப்பா வாங்கி கொடுக்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது செவர்லெட் ஸ்பார்க் 2011 மாடல், 2 ஓனர் கண்டிஷன்ல. வண்டி ஒரு ஷோரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு எந்த இடத்துலயும் சின்ன டிண்ட் ஸ்கிராட்ச் எதுவுமே கிடையாது. வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்க, வண்டி ஓடிட்டு தான் இருக்கு. இப்போ வரையும் உங்களுக்கு எந்த சவுண்டுமே கேட்காது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான இன்ஜின் தான் அதுல இருக்கு. இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் தான். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் எல்லா ஆப்ஷனும் வந்துடும். வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஷோரூம்ல பார்த்த மாதிரி புது வண்டியோட இன்டீரியர் மாதிரி தான் இருக்கும். ஏசி கூலிங்லாம் ஏசி இப்போ கூட போட்டுதான் இருக்கு. ஏசி கூலிங் எல்லாமே பக்காவா இருக்கும். சீட் கவர்ஸ் எல்லாமே புதுசு போட்டிருக்காங்க. டயர் பாயிண்ட் எல்லாமே ஆவரேஜா ஒரு 80% இருக்கு. வண்டி நீங்க எடுத்து ₹1 கூட செலவு பண்ண வேண்டாம், ஆயில் கூட மாத்த வேண்டாம், எல்லாமே மாத்தி தான் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நீங்க நேரில் வந்து ஓட்டி பார்த்து வண்டியை விலை பேசி எடுத்துட்டு போக வேண்டியதான் மேட்ரு. இந்த காருக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸ் கோட் பண்ணியிருக்கிறது வெறும் 98,000 மட்டும்தான். அதுவுமே பிக்ஸ்டு பிரைஸ் இல்லை. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபியஸ்டா கொடுத்தோம் இதே பட்ஜெட்ல. இதுவுமே 2011 மாடல். நீங்க மார்க்கெட்ல எங்கனாலும் விசாரிங்க, 1,50,000, 1,40,000 கீழே இந்த வண்டி இருக்கவே செய்யாது. ஆனா நம்ம கொடுக்குறோம் வெறும் 98,000. நீங்க நேரில் வந்தீங்கன்னா இதையுமே உடச்சி பெஸ்டா பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா அடுத்து நம்மகிட்ட எத்தனை ஆம்னி இன்னைக்கு மட்டும் ஒரு 3 ஆம்னி நம்ம கார்ஸ்ல கொண்டு வந்துருக்கோம். 3 ஆம்னி இருக்கு. இப்போ ஃபர்ஸ்டா பாக்குற ஆம்னினா ஃபர்ஸ்டா பாக்குறது 2010 மாடல். 10 மாடல், ஒரு கவுல் போஸ்ட் பிரிக்காத ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கிற காரு. 4 டயர் புது டயர். 4 டயருமே புது டயரு. ஓனர் மட்டும் 4 ஓனர் ஆயிடுச்சு. மற்றபடி பாடி லைன் ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கு. இந்த இடம் லைட்டா பெயிண்ட் அந்த கிளியர் மட்டும் உறிஞ்சிருக்கு. அந்த ஒரிஜினாலிட்டி கலையக்கூடாதுன்றதுக்காக அதை அப்படியே வச்சிருக்கு. சொல்லி கொடுத்துருவோம். கண்டிப்பா இருக்கிற கண்டிஷன் அப்படியே சொல்லியே கொடுத்துறோம். பிராண்ட் நியூ டயர்ஸ், 4மே புது டயர். 4மே புது டயர். டாப் கேரியர் எல்லாம் கொடுத்துருக்கு. வண்டியோட பாடி லைன், இன்ஜின் எல்லாமே சூப்பரா இருக்கும். எல்பிஜி என்டாஸ்மெண்டோட இருக்கு. எல்பிஜி இருக்கு. ஆமா, நிறைய பேர் பெட்ரோல் மட்டும் இருக்கு எனக்கு ஆம்னினாலே எல்பிஜி தான் விரும்புவாங்க. அது பெரிய டேங்க். பெரிய டேங்க். சைடுல ஸ்பீக்கர்லாம் அப்படியே ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. முக்கியமா பெட்ரோல் கேஸ் ரெண்டுலயுமே ஓடுது. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பெஸ்ட் ஆஃபர் ரேட்டா இந்த ஆம்னி. ஏன்னா 3 ஆம்னி இருக்கு. 3ஐயுமே டிமாண்ட் ரேட்டுக்கு போடணும். கண்டிப்பா யாருமே கொடுக்காத டிமாண்ட் ரேட்டா இருக்கு. இன்னைக்கு ஆம்னி வந்து கிடைக்கலன்னா ரேட்டு ஏத்ததான் செய்வாங்க, தவிர இறக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஜெரேமியா கார்ஸ் இறக்கணும். அதுதான் நம்மளோட வேலையே. இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கோட் பண்ணியிருந்து 1,60,000 1,50,000 சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம அவர்கிட்ட இப்போ வரைக்கும் பேசி கன்வின்ஸ் பண்ணி 1,42,000 கொண்டு வந்திருக்கேன். இன்னும் நீங்க நேரா வந்தீங்கன்னா இதுலயுமே ஒரு சூப்பரான பிரைஸ் கண்டிப்பா வாங்கி தரேன். குறைச்சு வாங்கி கொடுத்தலாம். கண்டிப்பா குறைச்சு வாங்கி தரேன். ரன்னிங் எல்லாம் பாத்திருப்பீங்க. ஒரு குட்டி ஸ்போர்ட்ஸ் வண்டி மாதிரி இருக்கு. குட்டியான ஒரு அழகான வண்டி. டீடைல் சொல்லுங்கண்ணா. ஓட்டி பழகிறவங்களுக்கு ஏத்த ஒரு சூப்பரான காரு. நீங்க மாருதி கார்ல ஓட்டி பழகினா கூட உங்களுக்கு ஏசி அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனா டாடா நானோ மாடல் லேட்டஸ்ட் ஆயிரும், பட்ஜெட்டும் கம்மியாயிரும். 2012 மாடல், ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. வெறும் 62,000 பட்ஜெட்ல வண்டியான நல்லா தெளிவா இருக்கு. வண்டி இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். ஆடியோ சிஸ்டம் ஒர்க்கிங்ல இருக்கும், ஏசி ஒர்க்கிங்ல இருக்கும், கூலிங் எல்லாமே நல்லா இருக்கும். இன்டீரியர்லாம் பாருங்க, கிளீனா இருக்கு வண்டி. அப்படியே கம்பெனில என்ன சீட் வந்துச்சோ அது அப்படியே இருக்கும் இப்போ வரைக்கும். இன்ஜின் கண்டிஷனுமே தரமா இருக்கும். வண்டியோட பாடியில எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க. ரேட் எவ்வளோனா சொல்றோம்? வெறும் 62,000 மட்டும் தான் கோட் பண்ணியிருக்கோம். 12 மாடல் டாடா நானோ. அதுவும் பிக்சர் பிரைஸ்லாம் கிடையாது. நம்ம ஜெரேமியா கார்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்க நேரா வந்து வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து கஸ்டமர்கிட்டே டைரக்டா பேசி எவ்வளவு தூரம் குறைச்சி எடுக்கணுமோ அவ்வளவு தூரம் குறைச்சி வாங்கிக்கலாம். அடுத்ததா ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு மாருதி கார், 2002 மாடல் மாருதி 800. வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்க, இப்பதான் ஃபுல் கோட் பெயிண்ட் எல்லாமே பண்ணி தரமா வந்திருக்கு. எஃப்சிக்கு ரெடி பண்ணி அப்படியே வச்சிருக்காங்க. ஒரு கேரளா ஸ்டைல்ல இருக்கும் வண்டி பாக்குறதுக்கு. வண்டி இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க லைவா வீடியோலயே. அந்த அளவுக்கு வண்டி இன்ஜின் பிக்கப் எல்லாமே சூப்பரா இருக்கும். எல்பிஜி என்டாஸ்மெண்டோட இருக்கு இந்த வண்டியுமே. பெட்ரோல் வித் கேஸ் ரெண்டுலையுமே ஓடும். டயர் பாயிண்ட் 4மே ஒரு 80-90% இருக்கும். உள்ள சீட் கவர்ஸ் எல்லாமே பாருங்க. மாருதி காருக்குன்னே நிறைய லவர்ஸ் இருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த வண்டியுமே வந்து குவாலிட்டியா ஜம்முன்னு பெயிண்டிங்னு எல்லாம் பண்ணி தரமா எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த காருக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸ்ல நம்ம பார்ட்டிக்கு சொல்லியிருக்கிறது வெறும் 62,000 மட்டும் கோட் பண்ணியிருக்காங்க. 62,000 ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. 2002 மாடல். நீங்க நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பேசி எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்துருவோம். அடுத்ததா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இன்னொரு ஆம்னி. நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்த மாதிரி 3 ஆம்னி வண்டி இருக்கு இன்னைக்கு. TN69 நம்பர், ஒரு கோயில்பட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்ல. வண்டியோட பாடி லைன் பாருங்க. இதுவுமே ஒரு கவுல் போஸ்ட் பிரிக்காத வண்டி.
2 டயர் ஒரு 70% இருக்கும், 2 டயர் ஒரு 30% தான் இருக்கும். எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோட இருக்கு. வண்டியோட பாடி எல்லாம் பாருங்க சூப்பராக இருக்குது, அப்படியே ஒரு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் ரீபெயிண்ட் ஆகிருக்கு ஆல்ரெடி. இருந்தாலும் வேற அடிபட்டு வேலை பார்த்தது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன பேஸ்ட் மட்டும் வைக்கணும். சீட் கவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது, எடுக்கிறவங்க போட்டுக்கிற மாதிரி இருக்குது. இதுலேயுமே எக்ஸ்ட்ரா ஒரு கேரியர் வந்துடுது. 2 டயர் பாயிண்ட் நல்லா இருக்குது, 2 டயர் பாயிண்ட் ஒரு எடுத்து போட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு 30% தான் இருக்குது. இந்த காருக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸில் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வெறும் 1,05,000 மட்டும் கோட் பண்ணியிருக்கிறோம். அதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. 2007 மாடல் ஆம்னி 1,05,000 நம்ம இன்சூரன்ஸ் போட்டு எஃப்சி எடுத்தே கொடுத்துடலாம். 1,05,000 கொடுத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டு 5 வருஷம் எஃப்சி ரினியூவல் பண்ணியே கொடுத்துடலாம். இருக்கிற கண்டிஷனில் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அந்த செலவுகள்லாம் குறைச்சி பேசி கஸ்டமர்கிட்ட இன்னும் ஒரு சூப்பரான ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்கி கொடுக்குறேன். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாருதி ஆல்டோ 2008 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 2028 வரை எஃப்சி கரண்டாக இருக்குது. வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது. மற்றபடி வண்டியோட பாடி லைன் சூப்பராக இருக்குது. ஒரு ஏசி பவர் ஸ்டேரிங் வர டைப்பு. ஏசி கூலிங் எல்லாமே பக்காவாக இருக்கும். பியூர் பெட்ரோல் வண்டி தான். ஏசி கூலிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ கூட ஏசி ஓடிட்டு தான் இருக்குது. கூலிங் எல்லாமே ஜம்முன்னு இருக்கும். ஆடியோ சிஸ்டம் இருக்குது. உள்ள சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள், ஒரு ஆல்டோ மாதிரியே இருக்காது, ஒரு லக்ஸரி காரில் போட்டிருக்க சீட் கவர்ஸ் மாதிரி தரமாக போட்டிருக்காங்க. டயர்ஸ் எல்லாமே ஆவரேஜாக ஒரு 60-70% இருக்குது. இன்ஜின் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. பிக்கப்பு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தரமாக இருக்கும். ஒரே ஓனர் கண்டிஷனில் இப்போ வரைக்கும் 87,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஒரிஜினல் மைலேஜ். இந்த காருக்காரு நம்ம ஜெரேமியா கார்ஸ் கோட் பண்ணுறது 1,23,000 மட்டும் தான். மார்க்கெட்டில் நீங்கள் 2008 மாடல் 28 வரை ரெக்கார்டு கரண்டாக உள்ள வண்டி 2 ஓனர் 3 ஓனர் வண்டியை வச்சுட்டு இன்றைக்கி 1,50,000 1,60,000 கேட்குறாங்க. ஆனால் நம்ம இந்த காருக்கு வெறும் 1,23,000 மட்டும் தான் கோட் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு சின்ன நெகோசியபிள் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன நெகோசியபிள் கண்டிப்பாக வாங்கி தரேன். அடுத்ததாக ஒரு 2006 மாடல் லோக்கல் நம்பர் கண்டிஷனில் செகண்ட் ஓனர் கண்டிஷனில், இதுவுமே கவுல் போஸ்ட் பிரிக்காத வண்டி. வண்டி ஒரிஜினல் பெயின்லேயே இருக்குது. கோல்டு கலரில் வண்டி எவ்வளோ லுக்காக இருக்குன்றதை பாருங்கள். ஆம்னி வேனில் கோல்டு கலர்லாம் கிடைக்கிறது ரேர் தான். வண்டி அதுவும் ஒரிஜினல் பெயின்லலாம் ஒரு பெரிய இடத்துல இருந்ததுனால அப்படியே மெயின்டைன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. இதுலேயும் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டு கேஸில் ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டி. இந்த சைடும் பாருங்கள், ஸ்டிக்கர் கூட பேட் ஆகலை. அந்தளவுக்கு ஒரு ஒரிஜினாலிட்டியான கண்டிஷன். ஒரிஜினல் பெயினில் ஃபிங்கர் வேலை இல்லாமலாம் வர்றது ரொம்ப ரேரு. இன்டீரியர்லாம் பாருங்க, பார்ட்டி வந்து அவங்களோட டேஸ்ட்ல சீட் கவர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த வண்டியிலுமே டயர் எல்லாமே ஒரு 60-70% இருக்கும். இந்த வண்டியோட மெயின் என்னன்னா TN67 லோக்கல்லே ஓடின ஒரு பெரிய இடத்துல ஓடின வண்டி தான். இந்த காருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா எடுத்தே கொடுத்துடலாம். இருக்கிற நம்ம ஆசிட்டிஸ் கண்டிஷனில் 98,000 கோட் பண்ணியிருக்கோம். 2006 மாடல் 2 ஓனரில் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோட இருக்குது. 98,000 ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நீங்கள் நேராக வாங்க, வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இன்ஜின்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த காருக்கும் ஒரு நெகோசியபிள் ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்கி தரேன். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது ஒரு லோ பட்ஜெட்டில் டாடா இண்டிகா 2006 மாடல் ரெக்கார்டு 28 வரை கரண்டாக இருக்குது. ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள். ஒரு பெட்ரோலில் அலாய்வீல், ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், அலாய்வீல் எல்லா ஆப்ஷனுமே வரக்கூடிய ஒரு சூப்பரான காரு. இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. பாடி லைனுமே தரமாக இருக்குது. வேறு ஒன்றும் மேஜரான பெரிய டின்ட்டு இதெல்லாம் இல்லை. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குது, மேஜராக ஒன்றும் இல்லை. பாடி லைன் ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது. இன்டீரியர்லாம் பாருங்கள், இன்டீரியர் நல்ல ஒரு குவாலிட்டியான லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. 4மே பவர் விண்டோஸ் வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும், ஆடியோ சிஸ்டம் இருக்குது, எக்ஸ்ட்ரா கேரியர் இருக்குது. டயர் பேண்ட் எல்லாமே ஆவரேஜாகவே ஒரு 70-80% இருக்குது எல்லா டயருமே. இந்த காருக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸ் கோட் பண்ணியிருக்கிறது வெறும் 62,000 மட்டும்தான். 62,000 ஒரு லோ பட்ஜெட்டில் ஓட்டி பழகிறதுக்கு ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார். ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள்லாம் மெயின்டெனன்ஸே இருக்காது, செலவுகளே வராது. நல்லா குவாலிட்டியான ஒரு கார் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நீங்கள் நேரில் வாங்க, இதையுமே உடச்சி பெஸ்ட் ப்ரைஸ் வாங்கி தரேன். அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மகேந்திரா வெரிட்டோ 2012 மாடல் 3rd ஓனர் கண்டிஷனில் ரெட் கலரில் வண்டி ஒரு சூப்பரான லுக்கில் இருக்குது. பாடியில் எந்த இடத்துலையும் சின்ன டின்ட்டு ஸ்க்ராச்சஸ் கூட பார்க்க முடியாது, அவ்வளோ குவாலிட்டியான பாடி லைனு. 2012 மாடல் டீசலுக்கு வெரிட்டோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் மைலேஜ் தரணும் உங்களுக்கு தெரியும். ஏசி பவர் ஸ்டீரிங் வர்ற டைப் இந்த கார் வந்து 4 டயருமே ஒரு 50-60% இருக்கும். நீங்கள் எடுத்து மேஜராக பார்க்குற அளவுக்கு இந்த வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது. இந்த ஒரே ஒரு சீட் கவர் மட்டும் மாற்றிக்கிட்டா போதும், வேறு ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. எக்ஸ்ட்ரா உள்ள ஃபிட்டிங்ஸ் எல்லாமே
சூப்பரான ஃபிட்டிங்ஸ் இருக்கு. பேக் சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் தான் இருக்குது. டயருமே ஃப்ரண்ட் 2 டயர் ஒரு ஃபுல் கண்டிஷனில் தான் இருக்கும். பேக் 2 டயர் மட்டும் ஒரு 50-60% இருக்கும். இந்த காருக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸ் கோட் பண்ணுறது வெறும் 1,95,000 மட்டும்தான். 12 மாடல் வெரிட்டோ. ஆல்ரெடி நம்ம 12 மாடல் 13 மாடல் 2 வெரிட்டோ போனது வீடியோக்கு முன்னாடியே போட்டோம். உடனே சப்போர்ட் பண்ணி சேல் பண்ணி கொடுத்தீங்க. அதனால இந்த வண்டி அதோட கம்மியான ப்ரைஸுக்கு தான் போட்டிருக்கோம். நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்க, இதையுமே குறைச்சி பெஸ்ட்டாக வாங்கி தரேன். அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்குறது எவ்வளோ தோரணையாக கம்பீரமாக இருக்குது பாருங்க, ஸ்மோக் கிராண்டி. இதுவுமே லோ பட்ஜெட்டில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 2008 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில். வண்டியில் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது. எஃப்சி வேணா 5 வருஷம் நம்மளே போட்டே கொடுத்துடலாம். வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்கள், சூப்பரான கண்டிஷனில் இருக்கும். ஒரு ஃபேன்சி நம்பரோட தான் எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஒரு லிமிட்டட் எடிஷன் இது வந்து, அதாவது ஒரு டாப் மாடல். இதில் வந்து எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், பிராண்டடான லெதர் சீட் கவர்ஸ் வந்துடும். 4 பிராண்ட் நியூ டயர்ஸ். டயர் 4மே இப்போ எடுத்து போட்ட டயர் தான். இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய கார்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். அதுவும் உங்களுக்கு 5 வருஷம் எஃப்சியோட எடுத்து கொடுத்துடலாம். ஆட்டோமேட்டிக் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். சீட் கவர்ஸோட குவாலிட்டிலாம் பாருங்கள், நல்ல ஒரு லக்ஸரியான காரில் வர சீட் கவர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் ஒர்க்கிங்கில் இருக்குது. இந்த வண்டியோட மெயின் ஃபீச்சர் என்னென்னா, பெரிய காராக இருந்தாலே ஒரு பவர் ஸ்டேரிங் தான் மெயின். இந்த காரில் பவர் ஸ்டேரிங் தான் நீங்கள் ஒரு விரலில் சுற்றலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்மூத்தாக இருக்கும். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் மற்ற எந்த கார்னாலும் ஓட்டி பாருங்கள், இதில் வர்ற அளவுக்கு அவ்வளோ குவாலிட்டியாக ஒரு பவர் ஸ்டேரிங் வந்து எல்லாமே. ஏன்னா என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தரமாக இருக்க போய் இதெல்லாம் இவ்வளோ ஃப்ரீனஸாக இருக்குது. இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வெறும் 1,55,000 மட்டும் தான் கோட் பண்ணியிருக்கோம். 5 வருஷம் எஃப்சியோட சேர்த்து. இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நீங்கள் நேராக வாங்க, வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே விட மாட்டீங்க. ஏன்னா ஒரு 7 பேர் 8 பேர் போகிறதுக்கு 1,50,000 ரூபா பட்ஜெட்டில் இன்றைக்கி காரே கிடையாது. அந்த அளவுக்கு இது ஒரு லோ பட்ஜெட்டில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நேராக வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பரான ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்க. அடுத்ததாக கடைசியாக இப்போ நீங்கள் பார்க்குறது செவர்லெட் என்ஜாய் 2013 மாடல் செகண்ட் ஓனர், TN 67 நம்பரில். வண்டி நம்பருமே ஒரு ஃபேன்சி நம்பர் 3737. வண்டியோட பாடிலாம் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்டான கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம கஸ்டமர். இது வந்து வித் ஜாவா ப்ரௌன், மேலே வந்து சில்வர் மெட்டாலிக்கில் பண்ணி அவங்களோட டேஸ்ட்டில் வச்சுருக்காங்க. வண்டி லோக்கல்லே ஓடின வண்டி தான். வண்டியில் டயர் பேண்ட் எல்லாமே பாருங்கள், டயர்லாம் ஒரு 50-60% இருக்கும் எல்லா டயருமே. இன்டீரியர்லாம் கம்பெனியில் வந்து ஒரிஜினல் சீட் கவர்ஸ் இருக்குது. ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இன்ஜின் நல்லாயிருக்கும். பாடி லைன் எல்லாமே தெளிவாக தான் இருக்கும். நீங்கள் எடுத்து மேஜராக பார்க்குற அளவுக்கு இதில் எந்த வேலையுமே கிடையாது. ஏசி கூலிங் எல்லாம் பக்காவாக இருக்கும். ஆடியோ சிஸ்டம் ஒர்க்கிங்கில் இருக்கும். வேறு ஒன்றும் மேஜரான வேலைகள் எதுவுமே கிடையாது. ஒரு 7 சீட்டரில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு என்ஜாய்னாலே உங்களுக்கு சொல்ல வேண்டியதில் மைலேஜ் சூப்பராக கிடைக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் கஸ்டமர் டேஸ்ட்டில் பண்ணி வச்சுருக்காங்க. வண்டி சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு எல்லாமே. இந்த காருக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸில் கோட் பண்ணியிருக்கிறது வெறும் 2,95,000 மட்டும் கேட்குறோம். அதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை. 2013 மாடல் செகண்ட் ஓனர் செவர்லெட் என்ஜாய் 2,95,000. நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்கள், இதையும் ஒரு சூப்பரான ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்கி தரேன். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது நம்மளோட ஓல்டு ஸ்டாக் எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். 2005 மாடல் செவர்லெட் டவேரா 2026 வரை ரெக்கார்டு கரண்டாக இருக்குது. ஆல்ரெடி 2,400 ரூபா சொல்லி 2,15 சொல்லி 2,10 சொல்லி இப்போ அதையுமே குறைச்சி பேசி 1,95,000 இந்த செவர்லெட் டவேராக்கு. லோ பட்ஜெட்டில் டவேராவே இல்லை. நீங்கள் எங்கேனாலும் விசாரிச்சுட்டு வாங்க. 1,90,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நேராக வந்தீங்கன்னா அதையுமே குறைச்சி கண்டிப்பாக பெஸ்ட்டான ப்ரைஸ் வாங்கி தரேன். அடுத்ததாக ஒரு செவர்லெட் டவேரா 2009 மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில். காரில் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது. எஃப்சி இன்னும் 2 மாதம் இருக்குது. 5 வருஷம் ரினியூவல் பண்ணனா கூட பண்ணியே கொடுத்துடலாம். இந்த காருக்கு 2,50,000 மட்டும் கோட் பண்ணுறோம். மார்க்கெட்டில் 2009 டவேரா 3,400 ரூபா 3 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம 2,50,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நேராக வாங்க, வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், சூப்பரான ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்கி தரேன். அடுத்ததாக ஓட்டி பழகிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் லோ பட்ஜெட்டில் ஒரு ஏசி கார் செடானில் வேணும்னு கேட்டவங்களுக்காக Hyundai Ascent 2001 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில். எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை, எடுக்கிறனால எடுத்து கொடுத்துடலாம். இருக்கிற ஆசிட்டிஸ் கண்டிஷனில் 78,000 ரூபா கோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நேராக வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்கள். இதில் எல்பிஜி என்டாஸ்மெண்ட் வந்துடும். ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. ஏசி கூலிங் எல்லாமே நல்லாயிருக்கும். 4 டயருமே ஃபுல்லாக இருக்கும். நேராக வாங்க, சூப்பரான ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்கி தரேன். அடுத்ததாக டீசலில் ஒரு குவாட்ரா ஜெட் இன்ஜின் இருக்கிற டாடா விஸ்டா 2008-9 மாடல் செகண்ட் ஓனரில். 5 வருஷம் எஃப்சி கரண்டாக இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது. வண்டி ஒரு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லா ஆப்ஷனும் வர்ற ஒரு சூப்பரான கார் தான்.
மைலேஜ் சூப்பராக இருக்கும். இந்த காருக்கு 1,30,000 ரூபா நம்ம கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்ககிட்ட இமீடியட்டாக ஒரு 15,000 ரூபா லெஸ் பண்ணி கேட்டு 1,15,000 ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நேராக வாங்க, இன்னுமே அவங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி வாங்கி தரேன். அடுத்ததாக லோ பட்ஜெட்டில் ஒரு 7 சீட்டர் கேட்டவங்களுக்காக ஸ்கார்பியோலாம் இன்னைக்கு லோ பட்ஜெட்டில் வண்டியே இல்லை. 2004 மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்ச கண்டிஷனில் இருக்குது. எடுக்கன்னா கூட எடுத்து கொடுத்துடலாம். இருக்கிற ஆசிட்டிஸ் கண்டிஷனில் 1,65,000 ரூபா ஆல்ரெடி நம்ம கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்ககிட்ட குறைச்சி பேசி 1,45,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் நேராக வாங்க, இன்னுமே அதுலேருந்து ஒரு சின்ன நெகோசியபிள் கண்டிப்பாக பேசி வாங்கி தரேன். அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2005 மாடல் டாடா சுமோ விக்டா, ஒரு ஜிஎக்ஸ் ஃபுல் ஆப்ஷன் வேரியண்ட்டு, TN 67 நம்பர், 2 ஓனர் கண்டிஷனில். வண்டியில் எஃப்சி கரண்டாக இருக்குது, இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது, ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். ஃபுல் ஆப்ஷன் கார். வண்டியில் சின்ன சின்ன டிங்கரிங் ஒர்க்ஸ் மட்டும் இருக்குது. கஸ்டமர் 1,45,000 ரூபா நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்கள் நேராக வாங்க, கஸ்டமர்கிட்ட டேரெக்டாக பேசி இந்த டிங்கரிங் வேலைகளுக்கு உண்டானதெல்லாம் குறைச்சி பேசி கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் வாங்கி தரேன். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது ஜென் எஸ்டிலோ 2007 மாடல், 27 வர ரெக்கார்டு கரண்டாக இருக்குது, 2 ஓனர் கண்டிஷனில். வண்டி ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும். ஒரு LXI வேரியண்ட்டு, ஏசி, பவர் ஸ்டீரிங், 4 பவர் விண்டோ எக்ஸ்ட்ரா ஆல்டர் பண்ணியிருக்காங்க. இந்த காருக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸ் கோட் பண்ணியிருக்கு. 1,30,000 மட்டும் கேட்குறோம். நேராக வாங்க, கண்டிப்பாக இது ஒரு நல்ல ப்ரைஸ் குறைச்சி வாங்கி கொடுக்கலாம். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது ஸ்கோடா லாரா 2010 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில். ஒரு டாப் எண்ட் வேரியண்ட், அலாய்வில் ABS, ஏர் பேக் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். பாடி குவாலிட்டி பாருங்கள், ஒரிஜினல் பெயின்லேயே பக்காவாக இருக்கும். வண்டியில் 4 பிராண்ட் நியூ டயர் போட்டிருக்காங்க. ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த காருக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸ் கோட் பண்ணியிருக்கிறது 2,48,000 ரூபா மட்டும்தான். நேராக வாங்க. ஸ்கோடா லாராலாம் நம்மகிட்ட ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு நிறைய வண்டி இருக்குது. ஏற்கனவே ஒரு வண்டி வீடியோலையும் போட்டிருந்தோம், இதுவும் இருக்குது. நீங்கள் நேராக வந்தீங்கன்னா இதையுமே சூப்பரான ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம். அடுத்ததாக ஸ்விஃப்ட், மாறி ஸ்விஃப்ட் நிறைய கஸ்டமர் என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க. 2008 மாடல், 28 வரை எஃப்சி கரண்ட், இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது, டயர் பாயிண்ட் நல்லாயிருக்கும், பாடி இன்ஜின் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் எடுத்து மேஜராக பார்க்க வேண்டியது எதுவுமே இல்லை, அந்தளவுக்கு எல்லாமே கஸ்டமர் பார்த்து வச்சுட்டாங்க. இந்த காருக்காக நம்ம ஜெரேமியா கார்ஸ் கோட் பண்ணுறது வெறும் 1,72,000 ரூபா மட்டும் கோட் பண்ணியிருக்கோம். அதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். நீங்கள் நேராக வாங்க, கண்டிப்பாக இதையுமே குறைச்சி வாங்கி கொடுக்கலாம். அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபியட் புண்டோ 2010 மாடல், 3rd ஓனர் கண்டிஷனில். வண்டியில் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது, கூலிங் எல்லாம் பக்காவாக இருக்கும், இன்ஜின் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது, டயர் பாயிண்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த பாடி லைன் இதெல்லாம் புண்டோ பாடி லைன்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் எடுத்துலாம் மேஜராக எந்த வேலையும் பார்க்க வேண்டியதில்லை. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் தான் இருக்குது. உள்ள சீட் கவர் சூப்பராக இருக்கும், ஆடியோ சிஸ்டம் இருக்குது. இந்த காருக்கான நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் 1,30,000 ரூபா மட்டும் கோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நேராக வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்கள். இதெல்லாம் ஓட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாரும் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். அடுத்ததாக 2 இனோவா இருக்குது. 2007 மாடல், 2009 மாடல், 2 இனோவா நம்மகிட்ட இருக்குது. 2 வண்டிக்குமே நம்ம எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டே கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு எல்லாமே போட்டு வெறும் 3,50,000 ரூபா தான் கோட் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து ஒரு சூப்பரான பெஸ்ட் ப்ரைஸ் குறைச்சி கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம். நேராக வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வண்டியை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விலை கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு பேசி நம்ம வாங்கி கொடுத்துடலாம். அடுத்ததாக 2009 மாடல் வி டைப்பு, ஒரு டாப் எண்ட் வேரியண்ட் தான். இதுக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்தே கொடுத்துடலாம். இது 5 லட்ச ரூபா நம்ம கஸ்டமர் கோட் பண்ணியிருக்காரு. அதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுக்க முடியுமோ கம்பல்சரி வாங்கி கொடுத்துருவோம். அடுத்ததாக ஹூண்டாய் வெர்னா 2010 மாடல், ஒரு ஆட்டோமேட்டிக் கார். வண்டி ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கில் இல்லை, இன்ஜின்லாம் சூப்பராக இருக்கும், டயர் பாயிண்ட் நல்லாயிருக்கும், பாடி லைன் தெளிவாக இருக்கும், ஸ்க்ராட்ச் டின்ட்டு எதுவுமே மேஜராக இருக்காது. உள்ள சீட் கவர் நல்லாயிருக்கும், ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. வெறும் 1,87,000 ரூபா மட்டும் தான் கேட்குறோம். 2010 மாடல், ஒரு வெர்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு. இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு வாங்கி கொடுக்கலாம். அடுத்ததாக 2014க்கு 15 மாடல் ஃபோர்டு ஃபிகோ, 3rd ஓனர் கண்டிஷனில். டைட்டானியம் மாதிரி அலாய்வில் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. ஒரு ZXI வேரியண்ட் தான், ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் மட்டும் வர டைப்பு, எக்ஸ்ட்ரா அலாய்வில்ஸ் போட்டிருக்காங்க. இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிறது வெறும் 2,25,000 ரூபா தான். வண்டியை வந்து ஓட்டி பாருங்கள், இதையுமே ஒரு கண்டிப்பான ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு வாங்கி தரேன். அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2012 மாடல் i20, ஹூண்டா i20 அஸ்டா டாப் மாடல், அலாய்வில் ஏர் பேக் எல்லா ஆப்ஷனும் வந்துடும். ஒரு டீசல் வேரியண்ட். இந்த காருக்கு நம்ம கஸ்டமர் 3,4 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள். உள்ள சீட் கவர்ஸு, பாடி லைன், டயர், இன்ஜின் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏசி முதற்கொண்டு ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. நேராக வாங்க, கண்டிப்பாக உடச்சி ஒரு பெஸ்ட்டாக ப்ரைஸ் வாங்கி தரேன். அடுத்ததாக 2009 மாடல் டாடா இண்டிகோ, எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு, ஆனால் நம்ம எடுத்தே கொடுத்துடலாம். 1,30,000 ரூபா மட்டும் கோட் பண்ணியிருக்கோம். இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். வண்டி TDI இன்ஜின், முக்கியமாக ஒரு சாதா இன்ஜின், ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அடுத்ததாக கடைசியாக ஃபோர்டு ஃபிகோ 2012 மாடல், 3rd ஓனர் கண்டிஷனில். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லா ஆப்ஷனும் வரக்கூடிய ஒரு ZXI வேரியண்ட், க்ரீன் கலரில் நல்ல ஒரு சூப்பரான லுக்கில் இருக்கும்.
வண்டியோட பாடி லைனு இன்ஜினு எல்லாமே தரமாக இருக்கும். டயர் பேன் நல்லா இருக்கும். உள்ள சீட் கவர்ஸ் புதுசு போட்டிருக்காங்க. இந்த காருக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸ் கோட் பண்ணியிருக்கிறது வெறும் 1,78,000 2,10,000 வரைக்கும் நம்ம கஸ்டமர் கோட் பண்ணியிருந்தாங்க. அவங்கள இவ்வளோ நாள் வச்சு குறைச்சி பேசி இப்போ வெறும் 1,78,000 நம்ம பேசி பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னுமே நேராக வந்தீங்கன்னா இதுலேயும் ஒரு குறைச்சி கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம். ஜானண்ணா, அடுத்து ஒரு மிக முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, ஜெரேமியா கார்ஸ் பொறுத்தளவுக்கு எதுக்கு ரேட் எல்லாம் அதிகமா இருக்குன்னு இப்போ வர வர அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. ரேட் அதிகம்னு நீங்க மட்டும் தான் சொல்றீங்க. நம்ம போட்ட வீடியோல போய் கீழே போய் கமெண்ட்ஸ் பாருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே எல்லா வீடியோவோட நமக்கு நல்ல கமெண்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிரைஸ் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நேரா வரும்போது டைரக்டா கஸ்டமர் டு கஸ்டமர் பேச வர்றதுனால அவங்களுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்பேக்ஷனோட போறாங்க. இன்னுமே கம்மியா கிடைக்கும்னு சொல்றீங்க? எப்பவுமே கம்மி தான். ஜெரேமியா கார்ஸ்ல கம்மியா தான் பண்ணி கொடுக்குறீங்க. எப்பவுமே கம்மியா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மற்ற கார்ஸ் கூட நீங்க கம்பேர் பண்ணியே வரலாம். எந்த டீலரும் இதை சொல்ல மாட்டாங்க. நான் சேலஞ்ச் பண்ணியே கொடுப்பேன். மற்ற எல்லா கார்ஸோட நீங்க கம்பேர் பண்ணிட்டு நம்மகிட்ட வந்து எடுத்துட்டு போகலாம். அப்புறம் இந்த ஃபிக்ஸ்டு பிரைஸ் எதான் பண்ணலாமே, ஏன் நீங்க வந்து ஒரு ரேட்டை போட்டு அப்புறம் ஏன் குறைக்கணும்? இல்ல ஃபிக்ஸ்டு பிரைஸ்ன்றது ஒரு மக்களோட எண்ணத்துல வந்து இப்ப நானே ஒரு இடத்துல இருக்கேன்னா கூட நான் போய் நீங்க ஒரு பொருளுக்கு விலை சொல்றீங்கன்னா நீங்க எனக்கு குறைச்சு கொடுத்தாலும் நான் அது வந்து திருப்தியா வாங்க முடியும். எனக்கு உண்டான சந்தோஷம் அதுல இருக்கும். அப்படின்றப்ப நான் இதுதான் ஃபிக்ஸ்டு பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டேன்னா இப்போ கஸ்டமரே இப்போ வந்து நம்ம வண்டிகள் எடுக்கிறத பார்ட்டி வண்டி நம்மகிட்ட நிறைய இருக்கு. அப்படின்றப்ப அவங்ககிட்ட இருந்து குறைச்சு பேசி வாங்கி கொடுத்தோம்னா மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு நல்லது. இவங்க அடுத்து இவங்களை வச்சு 4 பேர் நமக்கு வராங்க. நம்மகிட்ட வர்ற சப்ஸ்கிரைபர் கஸ்டமர் எல்லாருமே அப்படிதான். ஒரு டைம் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்கன்னா அவங்க அடுத்து கார் எடுக்கணும் விற்கிறனால நம்மகிட்ட தான் வராங்க. அவங்களோட ரிலேட்டிவ் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே 3-4 பேர் யாருனாலும் கூட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்ம அப்போ ஜெரேமியா கார்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஆள் வந்தா ஒரு ஆளுக்கு ஏத்த மாதிரி நீங்க ரேட்டை ஏத்தி வித்துக்கிறீங்க. அந்த மாதிரி கோழியே நம்மகிட்ட கிடையாது. நம்ம போடுறது எல்லாருக்கும் ஒரே பிரைஸ் தான். அதாவது இப்ப நானே வந்து கஸ்டமரை காட்டாம நானே விற்கிறேன்னா கூட நீங்க வந்து அதை சொல்லலாம். ஏன்னா பார்ட்டியை காட்ட மாட்டீங்க. நீங்க பார்ட்டிட்டு ஒரு விலை வச்சு என்கிட்ட ஒரு விலை பேசுறீங்க. என்கிட்ட காசு இருக்குன்றால என்கிட்ட கூட பேசுறீங்க. என்கிட்ட காசு இல்லைன்னாலும் என்கிட்ட குறைய கொடுக்குறீங்க. அந்த பாயிண்ட் தான் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. அதுதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அப்போ ஒருத்தர் வரும்போது இப்போ ஒரு இண்டிகா இருக்கு, ஒரு 60 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய வண்டின்னு வச்சுக்கோங்களேன். 60 ரூபா நம்ம போட்டிருக்கோம், 50 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய வண்டி. நான் எப்படி உங்களுக்கு கரெக்டான லாபமும் அதுவும் 50 ரூபா வருது அப்படின்னா ஒரு கஸ்டமர் வரும்போது அதை 55 ரூபாய்க்கு விற்கிறது கொஞ்சம் ஓரளவு பாக்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டா இருந்தாங்கன்னா 55 ரூபா, கொஞ்சம் ஓரளவு கம்மியா இருந்தாங்கன்னா ஒரு அந்த மாதிரி வந்து நம்ம டைரக்ட் டு டைரக்ட் கஸ்டமர் ஓடும் போது நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்ப நான் பார்ட்டியை காட்டல. இப்ப நீங்க தான் வண்டிக்காரரு. நான் வந்து உங்களை காட்டாம இன்னொருத்தட்ட வித்துட்டேன்னா உங்கள்கிட்ட 50 ரூபாய்க்கு பேசி நான் அங்கிட்ட 55 ரூபாய்க்கு வித்துடலாம். 2 பேரையும் டைரக்டா பேசி விற்கும் போது நம்ம அப்படி பண்ண முடியாதுல்ல. கண்டிப்பா. அப்படின்றப்ப எல்லாருக்குமே சூப்பரான பிரைஸ் தான் போகும். ஒருத்தவங்க ஒரு வண்டியை எதிர்பார்த்து வராங்கன்னா ஒரு 5 ரூபா குறைச்சு கிடைக்குன்னு எதிர்பார்த்து வராங்கன்னா 10 ரூபா குறைச்சுக்க வாங்கி கொடுக்க வேண்டியதான் எங்க வேலை. அப்படிதான் நாங்க இப்போ வரையும் நிறைய பேரு அப்படியே கமெண்ட்ல சொன்ன எல்லா விஷயத்தையுமே கேட்டு இன்னைக்கு வந்து தெளிவுபடுத்திட்டோம். அண்ணாவும் சூப்பரா சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றிண்ணா. கண்டிப்பா. உங்க டைம் இவ்வளவு நேரத்துல கால் வந்து வந்துகிட்டே தாங்க இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் எல்லாருமே டெய்லி ரெகுலரா கால் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே நம்ம இந்த மாதிரி வேலையில எடுக்காம இருந்தா கூட திரும்ப கால் பண்ணி கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்றதுனாலதான் இத்தனை வருஷமா ஸ்டாண்டர்டா நம்மளை கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஜெரேமியா கார்ஸோட கான்டாக்ட் நம்பர் தான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கேன். வீடியோ லென்த்தா போகுது. அடுத்த பார்ட்ல இன்னும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்கிறேன். மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி.